ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நீட் வித் சஞ்சய் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ. என்னென்னா, நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸ் என்கிட்ட நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் எதுக்காக இதை எடுத்தனே தெரிலண்ணா, நான் இப்போது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரில, என் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அண்டு சுற்றி இருக்கவங்க என்னை ஒரு ஒர்த்லெஸ்ஸான பொண்ணு, ஒரு ஒர்த்லெஸ்ஸான பையன் அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டிமோட்டிவேட்டடாக பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இந்த வீடியோ அமையும்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீட் இஸ் நாட் தட் மச் ஈஸி ஜேர்னி. ஆக்சுவலி ஒரு அகாடமிக் இயரில் ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அபவுட் 90,000 பீப்புள் வில் கெட் அ மெடிக்கல் சீட், விச் மீன்ஸ் அட்டெம்ப்ட் நம்பர் வந்து 20 lakhs ப்ளஸ். தட் மீன்ஸ் 10,19,000 சம்திங் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் அவங்க அன்றைக்கி நைட்டு மனசு உடஞ்சி போய் தான் தூங்க போகிறாங்க. அண்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறப்போ அவங்களுக்கு அந்த கனவு விட்டு போயிடும்னு நினைக்கிறீங்களா? தட்ஸ் நெவர் கோனா பி ஹேப்பன். அவங்களுக்கு அடுத்த நாள் எழுந்திரிக்கிறப்போ அவங்க மனசில் தோன்றதெல்லாம், ஓகே, இந்த வருஷம் நம்ம விட்டுட்டோம், நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டிப்பாக இதை பர்சியூ பண்ணி ஆகணும், நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டிப்பாக சீட் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கரேஜ், ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் அவங்க எழுந்திரிப்பாங்க. அண்ட் அதுக்கான சப்போர்ட்டாக அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டோட ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், விச் மீன்ஸ் 12th முடிச்சோன்னே எழுதுறாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் எவ்ரி ஒன் நோஸ் தட் நீட் இஸ் நாட் தட் மச் ஈஸி. அண்ட் ஓகே, அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா, விச் மீன்ஸ் சீட் எடுக்க முடியல அப்படின்னா, ஓகே, தட்ஸ் வெரி நார்மல் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எவ்ரி ஒன் வில் என்கரேஜ் யூ ஃபார் த நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட், அண்ட் எவ்ரி ஒன் வில் ஹாவ் ட்ரஸ்ட் ஆன் யூ டு pursue your dream, and everyone will give you a second chance. So you can prepare for NEET, which means எல்லாருமே உங்களை வந்து நம்புவாங்க. ஓகே, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கஷ்டம், பட் செகண்ட் அட்டெம்ப்ட் கண்டிப்பாக படிச்சிருவாங்க, கண்டிப்பாக சீட் எடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அண்டு செகண்ட் அட்டெம்ப்ட்லேயும் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆஸ்பிரண்ட்டோட மனசில், நீட் ஆஸ்பிரண்ட்டோட மனசில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ, நம்மளை நிறைய பேர் நம்பினாங்க, அவங்களுக்குலாம் இது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் அந்த தேர்ட் அட்டெம்ப்ட், நீங்கள் அடுத்து ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க, தேர்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் தேர்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த தேர்ட் அட்டெம்ப்டோட ஃபெயிலியர் யாருமே தெரிஞ்சுக்க விரும்பவே மாட்டாங்க. விச் மீன்ஸ் நீங்கள், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் ஃபேமிலி தவிர வெளியாளங்க யாருமே தெரிஞ்சுக்க விரும்பவே மாட்டாங்க. ஏற்கனவே அந்த பையன் படித்தான்ப்பா, அந்த பொண்ணு படித்ததுப்பா, 1 வருஷம் 2 வருஷம் படித்தாங்க, ஆனால் சீட் எடுக்கலை, இந்த வருஷம் படித்து மட்டும் என்ன சீட் எடுத்துகிட்டா போகிறாங்க, எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே, அதை நம்ம போய் கேட்டு தெரிஞ்சு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அதுக்கான ரிசல்ட்டை யாருமே தெரிஞ்சிக்க ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ இதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, அவங்க இவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, இவங்க இவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணுறாங்க. ஐயோ, என் ஃப்ரெண்டு இன்ஜினியரிங் எடுத்தவங்களாம் அவன் இப்போ தேர்ட் இயர் படிக்கிறான், அடுத்த வருஷம் முடிச்சு பிளேஸ்மெண்ட் ஆயிடுவான். ஐயோ, என் ஃப்ரெண்டு ஆர்ட்ஸ் படித்தவங்களாம் ஒரு டிகிரியே முடிச்சுட்டான், அடுத்து அவன் பிஜி போடுறான், இல்லாட்டி வேறு கோர்ஸ் படிக்கிறான், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் அடுத்தவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட ட்ரீம், உங்களோட விஷயத்தை, உங்களோட ஸ்டெத்தஸ்கோப்பை உங்களால் அடையவே முடியாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் எவ்வளோ தேவைப்படுது, என்ன பண்ணலாம், வாட் இஸ் த மிஸ்டேக் யூ ஹவ் டன் இன் த பாஸ்ட் எக்ஸாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அந்த மாதிரி யோசிங்க. அண்ட் கீப் யுவர் செல்ஃப் பிஸி. நீங்கள் உங்களையே பிஸியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மற்றவங்கலாம் பேச்சை கேட்கணும், நமக்கு என்ன தலையெழுத்தா, மற்றவங்க பேச்சை கேட்குறதுக்கு நமக்கு டைம் இல்லாதபடி நம்மளே பிஸியாக வச்சுக்கணும். ஸோ தட் யூ கேன் கோ. அண்ட் நீட் பற்றி ஒரு ரிமைண்டர், ஒரு நீட் ஆஸ்பிரன்ஸுக்கெலாம் ஒரு ரிமைண்டர் என்னென்னா, நீட் அப்படின்றது என்றைக்குமே ஒரு ஒன் வே. எல்லாருமே அதுக்குள்ளே போவாங்க. எவ்ரி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு பி a டாக்டர் enters it, பட் நோ ஒன் குட் கெட் அவுட் ஆஃப் இட். ஒரு டைம் நான் டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் கனவு காண்டுட்டாங்க, ஒரு டைம் நான் ஸ்டெத்தஸ்கோப் கழுத்தில் மாட்ட போகிறேன் அப்படின்னு கனவு கண்டுட்டாங்கன்னா, அந்த கனவு என்றைக்குமே அவங்கள விடாது. அந்த விடிவி படத்தில் சொல்கிற மாதிரி, அது ஒரு இந்து பிடிச்ச பேயில் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஸோ தட் அந்த மாதிரி. அண்டு அந்த அந்த நீட்டுன்ற அந்த ஒரு வழி பாதை அப்படின்றது யாருமே போனது கிடையாது, அப்படின்ற ஒரு பாதை கிடையாது. நிறையா பேர் அந்த பாதையை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட் ஹேவ் அட்டெம்ப்டட் இட் ஒன்ஸ். பட் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. விச் மீன்ஸ் த டெஸ்டினேஷன் இஸ் செல்டம் ரீச்ட். அதாவது ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் திரும்ப அந்த டெஸ்டினேஷன் நோக்கி ஓட போகிறேன், நான் திரும்பவும் அதே டெஸ்டினேஷன் நோக்கி தான் ஓட போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு, உங்கள் மனசில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிட்டு, ஒரு கரேஜை வளர்த்துக்கிட்டு நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா, அதுவே மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. அண்ட்
நீட் ஆஸ்பிரண்ட்டோட ஜேர்னி அப்படின்றது என்றைக்குமே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ரிப்பீட்டர்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 1 வருஷம் ஆர் 2 இயர் ஆர் 3 இயர் அண்ட் அவங்க 11th 12th சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 more இயர்ஸ் அப்படின்றது ஒரு 2 3 வருஷத்துக்கு அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறீங்க, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறீங்க அப்படின்றது என்றைக்குமே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை யாராலையும் அவ்வளவு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக இருக்க முடியாது. ஸோ அதுவும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி நீட் ஆஸ்பிரண்ட் அப்படின்றவங்க என்றைக்குமே ஒரு பேட்டில்மேன், ஒரு போர் களத்தில் ஒரு போர் புரிகிற ஒரு வீரருக்கு எந்த விதத்துலையுமே குறைஞ்சவங்க கிடையாது. அண்ட் தட் நீட் எக்ஸாம் 3.2 hours நடக்குது இல்லையா, அந்த எக்ஸாமும் எந்த விதத்துலையுமே ஒரு போருக்கு குறைஞ்சது கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு போராளி, அதனால தானே போராடிட்டு இருக்கீங்க உங்கள் மெடிக்கல் சீட் கனவை நோக்கி. ஸோ தொடர்ந்து போராடுங்க, எதுவுமே தப்பு கிடையாது. உங்கள் மனசில் தைரியமும் உங்கள் மனசில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு அந்த ஸ்டெத்தஸ்கோப்பும் உங்களுக்கு அந்த ஒயிட் கோட்டும் தேவைப்படுது. அதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம், அதுதான் என்ன திருப்திப்படுத்தும், விச் மீன்ஸ் அதுதான் உங்களை திருப்திப்படுத்தும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை நோக்கி ஓடுறதில் எந்த விதமான தப்பும் கிடையாது, யார் என்ன சொன்னாலும் சரி. அண்ட் அட் த எண்ட் ஃபைனலாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஆஸ் எ நீட் ஆஸ்பிரண்ட் யூ கேன் எவர் சே தட், நீ எத்தனை அட்டெம்ப்ட் எடுத்தாலும் சரி, யூ கேன் ஆல்வேஸ் சே தட் திஸ் இஸ் நாட் ஹவு மை ஸ்டோரி வில் எண்ட். இந்த மாதிரி என் கதை முடியக்கூடாது, என் கதை என்றைக்குமே ஒரு டாக்டர் தான் முடியணும் அப்படின்றத நீங்கள் உங்கள் மனசில் திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. அண்ட் பி கன்சிஸ்டன்ட், நிறைய படிங்க, நல்ல மார்க் எடுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சஞ்சய் and you are watching my YouTube channel Neet with Sanjay. Share more, subscribe, like and comment, share with your friends. Thank you for watching guys.